வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் திடீர் திருப்பமா, 19 பேர் கொண்டு போட்டியிட மறுப்பா, சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்ன? வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மற்றும் தனது கட்சியின் பரப்புரையை மக்களிடம் எடுத்து சொல்லி மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டிய நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டதாம். தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக கூட்டணி வைத்துள்ள திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். அதனைத் தொடர்ந்துதான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கூட தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு 234 தொகுதியிலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான் தமிழக சட்டமன்ற தேர்தலில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்தல் என்பது திமுக ஆட்சியை கண்டிப்பாக தமிழகத்திலிருந்தே அகற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் அதிமுக இந்த தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்து வருகிறதா. அதற்காகத்தான் ஓராண்டு அதாவது முன்பே அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைந்திருந்தது. இந்த கூட்டணியால் பாமக, தமாக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறதா. இந்த சூழல்தான் திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இறுதி செய்வதில் இறுதி கட்டத்தில் உள்ளதா. ஆனால் அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படாமலே இருந்து வருகிறதா. இந்த சூழல்தான் அதிமுக கண்டிப்பாக 4 பேர் கொண்ட ஒரு தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்திருக்கிறதா. இது தொடர்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாவது, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கேரளா மாநிலம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்த 4 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா கட்சி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது யார் யார் என்றால் அவர்கள் இடம்பெறுவார் என்றால் KP முனுசாமி, SP வேலுமணி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன், அதாவது வளர்மதி உள்ளிட்ட அதிமுகவின் மூத்த நிர்வாகி மற்றும் மூத்த அமைச்சரான இவர்கள் 4 பேர் தான் இந்த தேர்தல் குழுவில் கண்டிப்பாக இடம்பெறுவார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த தேர்தல் பிரச்சார பணிகளை முறைப்படி நடத்த வேண்டும் என்றும் இந்த பிரச்சார குழுவில் 10 பேர் அமைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் தம்பித்துரை, தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜா, அன்பழகன், காமராஜர், கோகுல இந்திரா, பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் செவந்தி முன்னாள் சபாநாயகர் தனபால் இந்த தேர்தல் மட்டும் 8 பேர் கொண்ட குழு கண்டிப்பாக இந்த தேர்தலில் இடம்பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜா, ராஜேந்திர பாலாஜி, அக்னி கிருஷ்ணமூர்த்தி, அப்துல் ரஹீம், ராஜலட்சுமி, முன்னாள் MP வேணுகோபால், ராஜசத்தியன் உள்ளிட்டோர்லாம் தேர்தல் சம்பந்தமாக சட்டக்குழுவில் 5 பேர் இடம்பெற்றுள்ளார்களாம். அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் குழுவில் 7 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஜெயக்குமார், உதயகுமார், வைகை செல்வன், மாஃபா பாண்டியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உள்ளிட்டோரில் செய்தி தொடர்பான கல்யாண சுந்தரம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறாராம். எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கல் என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பழனிசாமி ஏற்க தேர்வு செய்து விட்டதாக கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.